நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நீங்கள் அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்படி புஸ்தகம் இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் சில புஸ்தகங்கள் இருக்குது. சரி, இங்கே அது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் இது சொல்கிறார். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளை முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யோவான் காண்றாரு. எப்படி காண்றாரு பாருங்க. அன்றியும் உள்ளும் புறம்னா வெளியவும் உள்ளவும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளில் முத்திரிக்கப்பட்டதை ஒரு புஸ்தகத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வலது கையில் என்ன வச்சுருக்காரு? சிங்காசனத்தில் இருக்கார். சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வலது கையில் 7 முத்திரிக்கப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்குது. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இந்த கேள்வி அவங்களுக்கே வந்திருக்கு. இந்த கேள்வி அவருக்கே இருக்குது. என்ன கேள்வினா, புஸ்தகத்தை திறக்கவும், அதில் என்னதான் இருக்குது? அது முத்திரையை உடைக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்கிறார். உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. யார் அதை உடைக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, அவர் யாருன்னு அந்த தூதன் கேட்ட பின்பு இந்த பூமியிலும் வானத்திலும் ஒருவரை தவிர அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள கூடாமல் இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். 7 புஸ்தகம் இருக்கு. இங்கே 7 புஸ்தகங்கள் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் ஒன்று அதிகாரத்தை மனுஷகுமாரன் பெற்றிருக்கிறார், 7 புஸ்தகத்தையும். ஆனால் அவரு காணுகிறது, அந்த தேவதூதன் காண்றாரு, பூலோகத்திலும் மேலையும் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவரும் என்ன செய்யல அந்த புஸ்தகத்தின் பாத்திரவானாக அதை உடைக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை காணலன்னு சொல்கிறார். அப்பொழுது மூப்பரிலே ஒருவன் என்னை நோக்கி, யாரு? அவரை நோக்கி சொல்கிறார், நீ அழ வேண்டாம். அதில் என்ன? அது அது பிரித்தா தானே அதில் என்ன இருக்குன்னு தெரியும். அது ஓப்பன் பண்ணலைன்னா அது என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, ஒரு பாத்திரமான ஒரு ஆளாக அங்கே என்ன பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க, பாத்திரமான ஆள். சரி, அப்பொழுது மூப்பரியில் ஒருவர் அங்கே எப்படி இருக்காங்க? யார் இருக்கிறாங்க? மூப்பரில் இருக்கிறாங்க. அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அந்த மூப்பர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் சொல்கிறாரு, அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத தேசத்து சிங்கமும் தாவீது மேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றேன். யாரு? இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் சொல்றார், தாவீது வேர் என்று சொல்றார். உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறதை கண்டேன். அவர் என்ன செஞ்சிட்டாராம்? அவர் இந்த பூமியிலே சரி, பாவத்தை சரி என்ன செய்தாரு? மேற்கொண்டு அவருக்கு உண்டான சகல அதிகாரத்தை பெற்று அவர் என்ன செய்தார்? இப்போ பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் அந்த முத்திரையை உடைக்கிறதற்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
இதை எங்கே நம்ம பார்க்குறோன்னா, ஏசாயா புஸ்தகம் 11:1 சொல்கிறாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேறுகளில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தாவீதினுடைய அம்சத்தில் யார் பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து. அவர் ஏன் அவ்விதமாக இருக்காரு? ஆதியாகமம் 49:9 இதை எல்லா தீர்க்கதரிசி வாயினாலும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கே ஏசாயா புஸ்தகம் 11:10 சொல்கிறாரு, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கவும் ஈசாயின் வேறுகளாக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரத்தையும் மகிமையாகவும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, அப்பத்துலேருந்து அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? இந்த ஈசாயி யார்? ஆதியாகமத்திலிருந்து இதுவரையும் ஏசாயா புஸ்தகத்தில் வரையும் இந்த வேறு யாருன்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கிறாங்க. இதை சகரியா புஸ்தகத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். அப்படி எப்படிப்பட்ட வேறு அது? அவர் எப்படிப்பட்ட ஞானத்தை தருவார், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கற்றுக் கொடுப்பாரு, அவர் மேலே எப்படிப்பட்ட ஒரு ஞானமானது இருக்குது, எப்படிப்பட்ட ஆவியானது அவர் மேல் இருந்தது, எத்தனை வகையான ஆவி அவர் மேல் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா பதிவு செய்கிறார். நிறைய தடவை பார்த்துருக்கோம். சரி, இருந்தாலும் நம்ம இதை பார்க்கணும். பார், ஈசாயினும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். யாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தராகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண்கள் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படியே ஏழைகளை நியாயம் விசாரித்து யாத்தின்படியே பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்காரம் பண்ணுவார். அவருக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம்! சரி, மிகப்பெரிய ஒரு அதிகாரம் தான் பார்க்குறோம். தொடர்ந்து அவர் இவருங்க தொடர்ந்து அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டே வரோம். அவர் சிரசு எப்படி இருந்தது, அவருக்கு உடையானது எப்படி இருக்கிறது, அவருக்கு முன்பு என்ன இருந்தது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் பாதங்கள் எப்படி உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போலவும் இருக்கிறது, அதை சுற்றி உள்ளும் புறமும் முன்பும் பின்பும் என்ன இருந்தது, அவரை சுற்றி இங்கே ஜீவன்கள் 4 ஜீவன்கள் இருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அவரை சுற்றி அவர் சிங்காசனம். அப்பொழுது அவன் இங்கே பாருங்க, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்தபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை சாட்சி விட்ட உன் சகோதரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியா இருக்கிறது என்றான். பின்பும் பரலோகம் திறக்கப்பட்டதை கண்டேன். இதோ, ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியை நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. அப்போது அவருக்கு அதிகாரம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம என்ன ஒரு கேள்வி இங்கே கேட்குறோம் அப்படின்னா, பின்பும் பரலோகம் திறக்கப்பட்டதை கண்டேன். வேறு முன்பே காண்றார். 4ஆம் அதிகாரத்தில் காண்றார். என்ன காண்றாரு அப்படின்னா, ஒரு கேள்வி வரும், என்ன காண்றாரு? பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசலை காண்றார். யாருக்காக? ஒரு சபைக்காக திறக்கப்பட்டிருக்கு.
அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஜெயம் கொள்கிறவன் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட என்ன இருக்குது, அந்த வாசலானது நம்ம போவதற்கு பிரவேசிப்பதற்கு இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா, பின்பு பரலோகம் திறக்கப்பட்டதை கண்டேன். அப்போ இது முடிவு பரியந்தம் அந்த அந்த இறுதி நேரத்தில் இயேசுவானவர் வரக்கூடிய நாளில் பரலோகமானது திறக்கப்பட்டிருக்கிறதை இவர் காண்றார். சரி, இங்கே ஒரு வீட்டில் இருக்கிறார். இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அங்கே என்ன காண்றாரு? பரலோகத்தில் ஒரு வெள்ளை கலர் குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும். உண்மைன்னா நாம் பார்த்தோம், பொய் புரட்டு கிடையாது. அவர்கிட்ட உண்மை, அங்கே நடக்கிற சம்பவத்தை அப்படியே சொல்லுவார். சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். சத்தியம் உள்ளவர்னா பிரமாணத்தின்படி செய்கிறவர். அவர் நீதியை நியாய தீர்த்து, அவர் என்ன கொடுத்த நியாயம் தீர்ப்பு, அவர் சத்தியமான அந்த வேத வாக்கியங்கள் இருக்கோ, நமக்கு முன்பு எது கை கொள்வதற்காக கொடுத்துட்டு போனாரோ, நமக்கு என்ன சமாதானம் வைத்து விட்டு போனாரோ அதன்படி நியாய தீர்ப்பு செய்வார். அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையும் போலும், அக்னி ஜுவாலையாய் போல் இருந்தன. அக்னி ஜுவாலைன்னா தெரியுமா? அப்படி நெருப்பு பயங்கரமாக எரியும். ஒரு காரியத்தை ஒருக்கக்கூடிய தன்மைக்கு தான் அக்னி ஜுவாலைன்னு சொல்லுவாங்க. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஒரு கிரீடம் கிடையாது, இங்கே அநேக கிரீடங்கள். கிரீடம்னா யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு கொடுப்பாங்க. இங்கே யார் அவர்? நம்ம கீழே என்ன பார்த்தோம்? யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. சரி, இங்கே பார்த்தாரு, இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருத்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் இங்கே என்ன விசேஷமுள்ள அந்த நாமம்? தேவனுடைய வார்த்தை, அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்திருக்காரு? இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சொன்னவருக்கு எங்கே என்ன ஆச்சு? உண்மையாக இருந்தது நிமித்தமாக அவர் என்ன செஞ்சார்? ஜாதிகள் மேலே அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சரி, இங்கே நம்ம தொடர்ந்து நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ல், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேலே ஏறியிருந்தவர் வில்லை பிடித்திருந்தார். அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயம் கொள்கிறவனும் ஜெயிப்பவனுமாய் புறப்பட்டான். 1ஆம் அதிகாரத்தில் 6ல் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளிலே ஒன்றை உடைக்க கண்டேன். இங்கே அந்த 7 முத்திரைகளை யார் உடைத்தது? அதிகாரம் பெற்றிருக்காருன்னு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் வரும்போது என்ன ஆச்சு? அவர் அந்த முத்திரையை உடைச்சிட்டார். அந்த முத்திரையை உடைத்து அதில் என்ன இருந்தது? புஸ்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளிலே ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான் ஜீவன்களிலே ஒன்று என்னை நோக்கி, அந்த 4 ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த 4 ஜீவனில் ஒன்று சொல்லுது, என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அது எப்படி சொல்லப்பட்டுதான்? இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவர் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயம் கொள்கிறவனும் ஜெயம் கொண்டவனுமாய் புறப்பட்டு போனான். அவன் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 2ஆம் முத்திரையை யார் உடைச்சிட்டா?
யூதா கோத்திர சிங்கமும் இங்கே வந்து தாவீதின் வேறுமானவர் உடைச்சிட்டார். இங்கே அப்பொழுது சீப்பானை வேறொரு முத்திரையை புறப்பட்டது. அதன் மேலே ஏறி இருந்தவருக்கு பூமியில் உள்ளவைகள் ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்த எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டணமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே யார் இருக்கான்னா, அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரையை புறப்பட்டது. அது என்ன போச்சு பாருங்க. அதன் மேலே ஏறி இருந்தவருக்கு பூமியில் உள்ளவைகள் ஒவ்வொருவருக்கும் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பூமியில் இப்போ எப்படி இருக்காங்க? எல்லாம் நீட்டாக இருக்கா? எல்லாமே சமாதானமாக எல்லாமே ஒழுங்காக போகுதா? சில நேரத்தில் தான் எங்கேயாவது என்ன வரும்? சுனாமி வரும், மண் அதிர்ச்சி வரும், பூமி அதிர்ச்சி வரும், தட்டோடு தட்டு ஒன்று உரைசறதுனால இது மாதிரி கலவரங்கள் வரும். அங்கங்கே என்ன செய்யப்படுது? போர் புரிவாங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு, பூமியே இங்கே என்ன செய்கிற, பூமியை அங்கே வேதனைப்படுத்துவதற்கான ஒருவர் புறப்பட்டார். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவைகள் ஒவ்வொருவர் கொலை செய்வதற்காக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அதிகாரம் இப்படிப்பட்ட அதிகாரம் ஆவிக்குரிய பிள்ளைகளை வேதனைப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவனானவர் அவரை அனுப்ப போகிறாரா? கடைசி வரையும் அவருடைய தூதனை. ஏன்னா கீழ்ப்படிந்த தூதர்களை அவர் என்ன செய்கிறார்? நமக்கும் ஒரு நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு தூதன். ஒரு சிறுவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சிறியவனை கூட நம்ம அற்பமாக எண்ணுகிறதில்லை. நாம் தேவனானவர் எப்படி இல்லை, முறிந்த நாளிலை நெளிந்த நாளிலை முடிக்காமலும் மங்கி எறிகிற தண்ணியை அணைக்காமலும் இருக்கிறவர் நம்ம இயேசு கிறிஸ்துவானவர். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஒரு சிவப்பான ஒரு குதிரை அது மேலே ஏறிந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து பூமியில் அனுப்புகிறார். அங்கே சமாதானம் இல்லாமல் போகப்படுது. யாரை வேதனைப்படுத்த? கீழ்ப்படியாமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வேதனைப்படுத்த போகிறாங்க. பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டணமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்றும் என்றென்றையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உன்னுடனே சத்தத்தை கேட்டேன். இது வேதனைக்கு ஆரம்பம். இது பூமியில் ஒவ்வொரு பணத்துக்கு ஒவ்வொரு கோதுமை, ஒவ்வொரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்று என்னையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த என்றும் 4 ஜீவன் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த 4 ஜீவனுக்கு நடுவில் யார் இருக்கா? ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் சத்தம் போயிருக்கும். அந்த சத்தம் என்ன அப்படின்னா சேதப்படுத்தும்படிக்கான அதிகாரம் இருக்கிறது. சேதப்படுத்துவது அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு காரியம் இருக்குது. அதை பழுதாக்கணும்னா சேதப்படுத்து. கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் தான் உடைக்கிறார். இங்கே பாருங்க, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினாலே நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையையும் உடைக்கவும்
ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வன்மையாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்கத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையாது இருந்ததும் அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட்டு இருக்கிற தேவனுடைய 7 ஆவியாம். பாருங்க, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு? சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். இதெல்லாம் தரிசனம் தான். அவர் காண்கிறார், கண்டு அதை குறித்து பயப்படுறார். மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அது என்ன? தேவனுடைய 7 ஆவிகள். அது எங்கே இருக்குன்னா பூமி சுற்றி போகுது. அந்த 7 கண்களும் பூமியை சுற்றி அனுப்புகிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்தவருடையாய் வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தில் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அது யாரு வைத்திருக்கிறா அந்த புஸ்தகத்தை? ஆட்டுக்குட்டியானவர் வைச்சிருக்காரு. அது எடுத்த பின்பு அது என்ன ஆயிற்று அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு தூப கலசத்தினாலே நிறைந்த பொற்கலசத்திலும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. அவர் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம், எவ்வளோ அந்த அதிகாரத்தை எவ்வளோ கனம் செய்கிறாங்க பாருங்க. 24 மூப்பர்களும் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஜபம் செய்து அவருக்கு தூப வர்க்கத்தை அங்கே என்ன செய்கிறாங்க, போட்டிருக்காங்க. இங்கே தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவனாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலுமாயிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இங்கே யார், இந்த 9ஆம் வசனத்தில் யார் இங்கே புஸ்தகத்தை வாங்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தார்? தேவரீர் சொல்கிறார். தேவரீர் அவர் யார்? இயேசு. அவர் என்னவா இருந்தார், என்னவா இருக்கார்? தேவன் தான். அவர் என்னவா இருக்கார்? கர்த்தராக இருக்கார். சாரி, அவர் ஆதியில் பார்த்தீங்கன்னா தேவனாக இருக்கார், சிருஷ்டிகர். அவர் கர்த்தராக இருக்கார். அவர் அப்புறம் என்னென்ன அறிக்கை செய்கிறீங்க? என்னென்ன அறிக்கை செய்கிறீங்க? உயர்பட்ச அதிகாரம் உள்ளவன்னு அறிக்கை செய்கிறீங்க. அவர் மூணு வகையான காலங்களில் அவர் வாழ்ந்திருக்கார். புரியுதுங்களா? ஆதியில் தேவனோடு இருந்திருக்காரு, அவர் வார்த்தையாக இருந்திருக்கார், அவர் சிருஷ்டிகராக இருந்திருக்கார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே, பிதாவே சொல்கிறாரு, தேவனே நீ என்னை கேளும். தேவன்கிட்டே சொல்கிறாரு. யார்கிட்ட? அவர்கிட்டே சொல்லலை, திருப்பியும் அவர் குமாரன்கிட்ட தான் சொல்கிறாரு, தேவனே நீ கேளும் சொல். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவனாயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்திலும். யார் அடிக்கப்பட்டார்? சகல கோத்திரத்தினாலும் யார் அடிக்கப்பட்டார்? அப்போ இங்கே தேவர் யார்? அவர் சொல்கிற அந்த தேவன் யார்? சிருஷ்டிகர் என்று பொருள். தேவன்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர் என்று பொருள். இப்போது அந்த தேவன் இப்போ எப்படியாக இருக்காரு அப்படின்னா, கர்த்தராக, உயர்பட்ச அதிகாரம் உள்ளவராக நமக்கு முன்பாக காணப்பட்டிருக்கார். அவர் எவ்வளோ அதிகாரம் பெற்றிருக்காருன்னா,
கோத்திரங்களை ஆளுகை செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்காரு. யார் இங்க பாருங்க, முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவனா இருக்கிறீர். பாத்திரம்னா இதை செய்வதற்கான ஒரு பொருள், ஒரு தகுதி, ஒன்றை செய்வதற்கான தகுதி. சரி, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் ஜாதியிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இந்த தேவன் யாரு? ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே. யார் இது? இந்த தேவன் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் மீட்டு யாருக்கு கொடுத்துட்டாரு? இல்லையா? அவர் ரத்தமாகிய பாவமன்னிப்பாகி மீட்பு இருக்கு. அவர் சிலுவையில் தொங்கப்பட்ட அந்த ரத்தத்தினாலே மீட்பு கொடுத்தாரு எல்லாருக்குமே. இந்த மூப்பர்களுக்கும் மீட்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இதை நம்ம நாளைக்கு கூட இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியும். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்பு நான் பார்க்கும்போது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. நம்ம பார்த்துருக்கோம், இது ரொம்ப நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஆசாரியனுடைய வேலை என்ன அப்படின்னு. ஆசாரியனுடைய வேலை தேவனுக்கு ஊழியக்காரர்களாக ஏற்படுத்துவது. அவர் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி பாவம் செஞ்சிட்டாங்க, ஒரு பிள்ளை பிறந்துடுச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கான முடியல அப்படின்னா ஒரு என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காட்டுப்புறா என்னால் முடியும், அந்த காட்டுப்புறாவை எடுத்து அதை கட் பண்ணி அது இது நம்ம என்ன செய்வோம், பலி கொடுப்பாங்க. அவங்களுடைய முறைமையின்படி கொடுப்பாங்க அந்த பிள்ளைக்காக. தகன பலி, பாவ நிவாரண பலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ குற்ற நிவாரண பலி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு இவங்க யார் அப்படின்னா ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். இப்போ ராஜாக்கள் அப்படின்னா எதில் ஆளுகை செய்வாங்க? ராஜாக்கள் யார் ஆளுகை செய்வாங்க? ஜாதியை, கோத்திரத்தை ஆளுகை செய்வாங்க. எத்தனை கோத்திரம் அவங்கக்கிட்ட இருக்கோ அத்தனை கோத்திரத்தையும் அதை சுற்றி ஒரு பிரமாணத்தை வைத்து அவங்க மந்திரிகள் அவங்களுடைய நிர்வாகத்தை வைத்து ஆளுகை செய்வது இது வகையான ராஜாக்கள் சொல்கிறோம். அது மாதிரி சொல்கிறாரு. இங்கே எங்கே ஆக்கியிருக்காரு அப்படின்னா, பூமிக்குரிய வகையில் தேவனான ஆக்கலை. நம்ம ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எங்கே ஆளுகை செய்ய போகிறோன்னா அவருடைய வீட்டில். சொல்கிறாரு, ஜெயம் கொள்கிறேன் எவனோ ஜெயம் கொண்டிருக்கான். ஜெயம் கொண்டிருக்க நான் எப்படி ஜாதிகள் மேலே ஆளுகை செய்கிறேனோ அதே மாதிரி ஜெயம் கொண்டவனுக்கும் நான் என் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்று வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இங்கே சொல்கிறாரு, அவங்க எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். பாட்டு பாடுறாங்க. இது அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? பாட்டு பாடுறாங்க. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடுறாங்க. அது அவரை மகிமைப்படுத்துகிறாங்க, அவர் கனம் செய்கிறாங்க. பூமியிலே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பூமியை சொல்லலை அவர். எல்லாரும் இந்த பூமின்னு நினச்சிக்கிறாங்க. புதிய எருசலேம், புதிய பூமி. அது பரலோகத்திலேருந்து திறக்கப்பட்டது கண்டோம் இல்லையா? அது இறங்கி வரத்தை கண்டோம் 20ஆம் அதிகாரத்தில். அது இறங்கி வரும் பொழுது எப்படி இருந்தது? அதற்கான அதிகாரம் எப்படி இருக்குது? பழைய வானமும் பழைய பூமியும் எங்கே இருக்கும்? இருக்காது. அது இறங்கி வருது. எங்கே இறங்கி வருது? தேவனிடத்திலிருந்து
கீழே இறங்கி வரக்கூடியதாக இருக்கு. அது மேலேருந்து இந்த பூமிக்கு வரல, அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது, அதோடைய சாணத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லோரும் எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் தேவன் இருக்காரு. எல்லா உண்மையுள்ளவர்களும் பாதாளத்தில் இருக்கிறாங்க. இயேசு எங்கே போயிட்டு பிரசங்கம் பண்ணார்? 3 நாள் பாதாளத்தில் போயிட்டு பிரசங்கம் பண்ணார். ஆனால் அங்கே விடலை, பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார். தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்காரு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 நாள் தான் இருந்தால் அதுக்கப்புறம் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு வேலை அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வேலையும் பணிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எப்போ வரும் அந்த அந்த புதிய அந்த தேவன் இருக்கக்கூடிய அந்த பரலோகம் எப்போ இறங்கி வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து சகலத்தையும் முடித்து பரிகரித்து அவருடைய காரியங்களை செய்து நியாயத்தீர்த்த பின்பு தான் இறங்கி வரக்கூடியதாக இருக்கும். 20ஆம் அதிகாரம் 21, 22 நீங்கள் பார்க்க முடியும். பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். இலக்கம் சொல்கிறாங்க. இலக்கம்னா என்ன? என்னாகும் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் நிறைய பார்க்கலாம். இலக்கம், லக்கம், இலக்கம் பார்ப்பாங்க. இலக்கம்னா இவங்க வந்து ஒரு குழுவாக இருக்காங்க அப்படின்னா, மனுஷங்களை தூதர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேர்? இவங்க மூப்பராக இருக்கிறாங்கன்னா அந்த மூப்பர்கள் எத்தனை பேர்? சரி, சூழ்ந்திருக்க அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 14,000 14,000ஆகவும் 1000 இருந்தது. எவ்வளோ இருந்தது? 14,000 14,000 1000 1000ஆகவும் இருந்தது. சரி, தானியல் புஸ்தகத்தில் இதை வாட்சி ஞாபகம் இருக்குங்களா? தானியல் புஸ்தகத்தில் அக்னி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடி வந்தது. 1000 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயசனம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நம்ம இங்கே எங்கே புதிய ஏற்பாட்டில் இதை வாசிக்கிறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கலையா? நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே புதிய ஏற்பாட்டில் இல்லை, தானியல் புஸ்தகத்தில் அக்னி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டது. நதினா என்ன? ஓடக்கூடியது தான் நதி. மலையிலேருந்து அப்படியே இறங்கி வர்றது தான் நதி. அவர் இடத்துல என்ன புறப்பட்டுச்சுன்னா வந்ததுன்னு அர்த்தம். அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். தானியல் புஸ்தகம், தானியல் காண்றாரு. இது அவரும் தரிசனம் தான் கண்டுட்டு இருக்க. வேதனைக்கு ஆரம்பம் சொன்னார் இல்லையா அந்த தூதன்னு, வேதனைக்கு ஆரம்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோன்னு சொல்லிட்டு போனார். இங்கே பாருங்க, இங்கே எபிரேயர் 12:22 நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கும் சீயோன் மலைனா எது? இந்த மலையா? இல்லை, அந்த மலை. பாருங்க, நீங்கள் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும் 1000 தேவதூதர்களுக்கும் அவங்க அவரை சேவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இது. இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். அதை அங்கே என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறாரு. இங்கே யாரை சேர்த்துருக்காரு இதில்?
சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்டும் இரத்தத்தின் அடைத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இங்கே யார் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்திருக்காங்க. இங்கே ஆபேலுடைய இரத்தம் முதலும் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்பட்டும் இரத்தத்தின் நிமித்தமும் வந்து சேர்ந்தீர்கள். இப்போ இது வந்து எங்கே அறிவிக்கப்படுது அப்படின்னா சர்வ சங்கமாகிய சபையினிருக்கும். இந்த ஞானத்தை யாருக்கிட்ட முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, இது வந்து மெய்யாக புறஜாதிகளுக்கு தான் ரட்சிப்பு வந்து அவர் புறஜாதிக்கு தான் போனாருன்னு வச்சுங்க. ரெண்டாவது அவர் தான் போயிட்டு ரட்சிப்பு கொடுத்தாரு. இருந்தாலும் இது எங்கே சகல ஞானத்திலும் யாருக்கு எங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா சபைக்கு. பரலோகத்திலே பேர் இருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும். அதுக்கு யார் இருக்கா? சபையில் ஒவ்வொரு சகோதரி தானே இருக்கிறாங்க. அவங்க எதற்காக அழைக்கப்பட்டாங்க? ஏன் அழைக்கப்பட்டாங்க? எப்படி அழைக்கப்பட்டாங்க? இது புதிய உடன்படிக்கையான இரத்தத்தின் நிமித்தமாக தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும். இங்கே மூணாவது விவரம் யாரு? தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட, பூர்ணராக, தெலியோஸ். அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா சுற்றி வேலி அடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம், அவங்க எந்த பாவத்தையும் செய்யாத மனுஷங்க, அவங்க பூர்ணமாக இருக்கிறாங்க. அவங்க இருதயத்தை சுற்றி தெலியோஸ் இருக்கு. தெலியோஸ்னா அவங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு பாவத்தை செய்ய எனக்கு ஒரு காரியங்கள் சொல்லுது, பூரணத்திற்கு ஏதுவாக நான் விலகி போகிறேன் அப்படின்னா, நான் அந்த இருதயம், பூரண இருதயம் என்ன சொல்லுதுன்னா இது வேணான்னு சொல்லுது. அப்போ நான் எங்கே சிந்திக்கிறேன்? பூரணத்தை சிந்திக்கிறேன். இது 12ஆம் அதிகாரம் இதை குறித்து தான் முழுதாக எபிரேயர் புத்தகத்தை சொல்றாரு. அது 14. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பரும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். சதாகாலமும் என்ன சொல்லலாம்? அந்த சதாகாலம் அப்படின்னா எப்பொழுதும், ஃபார் அண்ட் எவர், ஏஜ், ஃபார் அண்ட் எவர், உள்ளே, ஐஸ், உள்ளே, ஐஸ்னா உள்ளே, ஒன்றிலிருந்து உள்ளே, இந்த காலத்திலேருந்து இன்னொரு காலம். எக்ஸாம்பிள், இந்த காலத்திலேருந்து இன்னொரு காலம். நான் என் காலம் இப்போ முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் எந்த காலத்துக்கு போவேன்? வேறு எந்த காலமும் கிடையாது நமக்கு. ஆனால் சொல்கிறாரு, ஆனால் நித்திய ஜீவன் இல்லை, ஒரு காலம் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறோம்? நித்தியமாக ஒரே காலம். அவர் இங்கேயும் ஜீவனாக இருந்தார், அங்கே போய் அங்கேயும் ஜீவனாக இருந்தார். சதா காலம். எனக்கு நான் இங்கே பூர்ணமான பின்பு தான் எனக்கு அங்கே ஒரு காலம் ஜீவன் இருக்கிறது.
புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு மரணம் கிடையாது. இதோட அவர் சதா காலம் தேவன் அந்த நம்மளை அவரை துதிப்பதற்காக எத்தனை கோடி ஆண்டுகள் வைத்திருந்தாலும் சரி, இதுக்கு பின்பு எத்தனை கோடி ஆண்டுகள் அங்கே வைத்திருந்தாலும் சரி, நாம் அவரை என்ன செய்வோம்? சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்வோம். இயேசு கிறிஸ்து இங்கே யார்? இயேசு கிறிஸ்து இவரே பரிகரித்து எல்லா காரியங்களும் பிதா கிட்ட கொடுக்கும்போது நாம் பிதாவையும் தொழுது கொள்வோம். அப்போ தான் நம்ம பார்ப்போமே தவிர பிதாவை யாரும் ஒரு காலம் ஒருவரையும் கண்டு காணவே முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவ இவ்வளோ அதிகாரம் உள்ளவரை நான் பார்க்குறதே தேவனானவர் மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை தான் கொடுத்துருக்கேன். அதிகாரத்துலேயும் சொல்லி போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. இதிலிருந்தே நம்ம அந்த கேள்விக்கான பதிலை நம்ம கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் தேவனானவர் எப்படியாக இப்படி இந்த வேத வாக்கியங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால தான் எல்லா வேத வாக்கியங்களும் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இதை காண்கிறது தான் யோவான். சரிங்களா? இப்போது நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி. நம்ம ஜெபம் செய்து கடந்து பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இருக்குமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திருக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த அவங்க இரக்கத்திற்காக நன்றி. பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பெரியவர். பிதாவாகிய தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய தயவு ஒத்தாசையை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வீராக. இரக்கமுள்ள தேவன் தாமே எங்களை ஆசீர்வதியும். பிதாவாகிய தேவனே, இன்னும் பிதாவே, நீங்கள் எவ்வளோ உங்கள் குமாரனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், ஜாதிகளை ஆளுவதற்கும் பிதாவே அவங்களை நொறுக்குவதற்குமான அதிகாரத்தை கொடுத்தவர் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தர், நீதி உள்ளவராக இருக்கின்றீர். பிதாவே, நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது எங்களை சிட்சிக்கிறீர். பிதாவாகி தேவனே, நாங்கள் பாவம் இல்லாமலும் பூரணராக நாங்கள் தொடர்ந்து நிறைவுள்ளவர்களாக நாங்கள் பூர்ண இருதயத்தோடு பூர்ண மனதோடு நாங்கள் குமாரனை பின்பற்ற உதவி செய்வீராக. நாங்கள் எழுந்து நாங்கள் பாவம் செய்து நீதியை புரட்டாதபடிக்கு தயவு கூர்ந்து எங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவான ஒரு குமாரனுடைய இருதயத்தை தந்து வழிநடத்தும்படியாக செய்கின்றோம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுத்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள பலனை தந்து வழிநடத்தும்படியாக செய்கின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே பிதாவே, நாங்கள் இந்த வீட்டிலே கூடி இந்த சபையானது இன்னும் அதிகமாக வளருவதற்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஒன்று செய்கின்றோம். உங்கள் தயவானால் எங்களை ஆசீர்வதியும். பிதாவே, உங்களைப் போல் ஒரு தேவன் இல்லை, உங்களைப் போல் ஒரு கண்மலை இல்லை என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். பிதாவாகி தேவனே, தொடர்ந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தை தந்து எங்களை பாதுகாக்கும்படியாக ஒன்று செய்கின்றோம். சோதனையிலிருந்து எங்களை நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் சோதனையை மேற்கொள்ள அதை ஜெயிக்க தயவுசெய்து உதவி செய்யும்படியாக ஒன்று செய்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியை வழிநடத்தும் உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. சூத்திரம்.